வணக்கம் சொந்தங்களே, நாம் இப்போ தைப்பூசம் ஒரு நாள் விரதம் எப்படி இருப்பதுன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை தைப்பூச விரதம் வருது. தைப்பூசம் வருது. நாம் என்ன பண்ணலான்னா, ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க சனிக்கிழமை அன்றே நம்ம வீடு பூஜை ரூம் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி வச்சுக்கின்னு, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம தலைக்கெல்லாம் குளித்து சுத்தபத்தமாக ஆகிட்ட பிறகு பூஜை ரூம் போயிட்டு, ஆல்ரெடி நம்ம பூஜை ரூம் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம பூ போட்டு சாமி படங்களுக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சு காலையிலே 6 விளக்கு ஏற்றலாம், வெத்தலை விளக்கு ஏற்றலாம். 6 விளக்குலேயும் பார்த்திங்கன்னா உங்களால் நெய் ஊற்றி ஏற்ற முடிஞ்சால் ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றிக்கலாம். காலையிலே 6 விளக்கு ஏற்றிட்டு வேல் இருந்தால் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம். உங்களால் முடிஞ்ச 3 அபிஷேகமோ 5 அபிஷேகமோ 9 அபிஷேகமோ பண்ணிக்கிட்டு வேலை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அட்சதையை வச்சு அது மேலே வேல் வச்சு சுற்றியும் 6 விளக்கு நெய் ஊற்றியோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றியோ விளக்கேற்றி நம்ம எப்போதும் போல் ஒரு நெய்வேத்தியம், எல்லா சாமிக்கும் உகந்தது பொங்கல் பண்ணி கூட நம்ம காலையிலே கற்பூரம் காட்டி தீபாராதனை பண்ணி முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகரை நல்லா தரிசனம் பண்ணி நம்ம வேண்டுதல் என்னவோ முருகர்கிட்ட சொல்லி மனசார வேண்டிக்கின்னு மறுபடியும் ஈவினிங் டைம் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் கற்பூரம் ஏற்றி நம்ம என்ன நெய்வேத்தியம் பண்ணி வச்சுருக்குறோமோ அதை வச்சு நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்டு நம்மளோட அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டு அன்றைய நாள் ஒரு நாள் விரதத்தை நல்லபடியாக முடிச்சுக்கலாம். முருகர் என்னென்றைக்கும் உங்களுக்கு நல்லபடியாக கூட இருந்து நல்லபடியாக வழி நடத்துவார். நான் இதுமாரி வேண்டி நிறைய பலன் அனுபவிச்சிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக முருகர் நம்மளுக்கு கை கொடுப்பார். நம்ம வேண்டுதல்களை நல்லபடியாக நிறைவேற்றி தருவார்.